நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ நம்ம நிறையா நியூஸஸ் கேள்விப்படுறவங்கள அந்த ரேப்பு இந்த ரேப்பு, ஒரு இடத்துல வந்து கேங் ரேப் நடக்குது, ஒரு சின்ன பொண்ணுக்கு அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அன்பிளசண்டான நியூஸஸ்லாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதாவது தப்பாக நடந்துருச்சு, ரேப் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மீடியா கவரேஜ் கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய ஜஸ்டிஸ் ஃபார்ம் போட்டு டேக்லாம் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் ரேப்ஸ்லாம் நடக்குதோ அதுக்கு அதிகமாகவே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் நடக்குது. ஸோ நம்ம ரேப்லாம் பற்றி நிறையா பேசுகிறோம். பட் அது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஊரில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், 100+ ஈவன் thousands ஆஃப் இன்சிடென்ட்ஸ் கூட நடக்கும் நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட்ஸ் ஒரு க்ரௌடடான ஒரு பஸ்லையோ, இல்லை ஒரு டெசர்டடான ஒரு பிளேஸ்லையோ, இல்லை கூட்டமாக இருக்க ஒரு இடத்துலையோ, ஒரு கோயில் திருவிழாலையோ, ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஏன்டா இப்படி நடந்துச்சு, அந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் அது இருந்திருக்கும். பட் அதோட இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு வந்து பல மாதங்கள் பல வருஷங்கள் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பற்றிலாம் பெருசாக யாரும் பேசுறதில்ல. அண்ட் ஹராஸ்மெண்ட் பற்றி பேச மட்டும் கூட பரவாயில்ல, ஹராஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் வந்து அவங்க கோத்ரூ பண்ணுற ஒரு சில மென்டல் ட்ராமா இருக்குல்ல, அந்த ஒரு இமேஜோ இல்லை அந்த ஒரு சீன் வந்து மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி லூப்பில் ஓடிட்டே இருக்கும். அதை பெருசாக யார்கிட்டையும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சொன்னால் கூட நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து. ஆனால் யாரும் அதையும் மீறி சொன்னால் வந்து நம்மளோட கரியருக்கு பாதிப்பு வருமோ, நம்மளோட கரியருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, ஃப்யூச்சருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருஷம் ஆனால் கூட ஹராஸ் பண்ணப்பட்ட அந்த விஷயம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கும் சில டைம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், பட் கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ அதோட விக்டிமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து எப்படி அந்த இம்பேக்ட்லேருந்து வெளியே வர்றது, அண்ட் எப்படி அதுக்கான ஆங்ஸைட்டியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு விக்டிமாக இருந்தால் கூட வந்து அது வந்து அது எப்படி உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அதை பற்றி தான் இந்த வாரம் பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, ஒன்ஸ் யூ கெட் ஹராஸ்ட், லைக் வந்து நமக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக என் கூட க்ளோஸாக இருந்திருக்க நிறையா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நடக்காது, யாருக்குமே இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்ரி சிங்கிள் பர்சனுக்கு இது நடக்குது தான். மேபி வெளியே யாரும் சொல்கிறது இல்லை, அவ்வளோதானே தவிர எல்லாருக்குமே நடக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு க்ரௌடட் பஸ்ஸில் போகிறப்போ, இல்லை ஏதாவது ஒரு க்ரௌடட் பிளேஸில் இருக்கும்போது, ஏதாவது ஒரு அன்பிளசண்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நடந்துருது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது யார் பண்ணாங்கன்னு கூட தெரியாது, பட் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அண்ட் சில நேரம் வந்து அது ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கும். அந்த இன்சிடென்ட் நடக்கிறது என்னமோ வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை 1 or 2 seconds தான் இருக்கலாம். பட் அது வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமோ, இல்லை அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குற வரைக்குமோ, ஒரு நைட்டு தூக்கத்தில் ஒரு திடீர்னு தூக்கத்தில் ஏதாவது அந்த இன்சிடென்ட் மறுபடியும் கண்ணு மறுபடி வந்து போகிறது, அந்த நம்ம ஃபீல் பண்ண அந்த அன்பிளசண்டான மெமரி வந்து ஒரு மாதிரி நம்ம மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கிறது, எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிறதுலாம் வந்து அடிக்கடி நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்குமே வந்து எதிர்பாலினத்து மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் மேலே இருக்குது, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் மேலே இருக்குது. அது ரொம்பவே நேச்சர், ஓகேங்களா? அதுதான் வந்து லஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லஸ்ட்டு வந்து தப்பெல்லாம் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து இன்னொருத்தரோட உரிமையே இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் அந்த லஸ்ட்டை அவங்க மேலே காமிக்கிறேன், என்னோட தேவையை அவங்க மேலே இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அது வந்து உரிமை இல்லாமல் நடந்து ஒருத்தவங்களுக்கு வந்து என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸில், பட் ஒய் இஸ் திஸ் ஈவன் ஹேப்பனிங் டு மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் அதோட கொடுமையான விஷயம் என்னன்னா வந்து தப்பு பண்ணுறது அவங்க, பட் கடைசி வரைக்கும் அதை ஃபீல் பண்ணி அதை நினச்சி ஓவராக யோசிச்சு ஈவன் அழுது பல மாதங்கள் அதனால் கஷ்டப்படுறது நாமளாக தான் இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஹாண்டிங்கான தாட்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாம் வரும்ல, அது ஒரு மாதிரி மைண்டில் ஓடும்ல, அதெல்லாம் எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நான் தான் சொல்ல வரேன், யூ டிடன்ட் டு எனிதிங் ராங். நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் பாட்டுக்கு பஸ்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க. நீங்கள் பாட்டுக்கு நைட்டு ஒர்க் முடிஞ்சு லேட்டாக வந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் பாட்டுக்கு கோயிலில் சாமி கும்பிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் தப்பு பண்ணது என்னமோ அந்த ஒரு கேவலமான பர்சன் தான், அவங்க தான் தப்பு பண்ணாங்க. பட் அவங்க அதை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் கூட கேர் பண்ணாமல் ஏதோ பெரிய அவார்டு வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. பட் அதை நினச்சி நாம எதுக்குங்க கஷ்டப்படணும்? ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் டச்ட் யூ, ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் ஃபெல்ட் யுவர் ஃப்ளஷ், அது உடம்பு தானே, அது ஒரு ஃப்ளஷ் தானுங்க. ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் டச்ட் யூ, நத்திங் ராங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அதனால வந்து உங்களுக்கு எந்த இதுவும் ஆயிடல, சரிங்களா?
நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சி போயிடல. ஓகேங்களா? ஸோ தப்பு பண்ணாதானங்க நம்ம ஃபீல் பண்ணணும், ஒரு பயப்படணும். இன்ஃபேக்ட் உண்மையிலேயே வந்து யாராவது ஒருத்தங்க அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும், அதை நினச்சி பல வாரங்கள் பல மாதங்கள் யோசிக்கணும், கஷ்டப்படணும்னா வந்து அது அவங்க தான், அந்த பர்சன் தான் அப்படி பண்ணணுமே தவிர நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து அதோட ரிசீவிங் எண்டில் இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து யுவர் லைக் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாமல் நீங்கள் ஹேண்ட் ஸ்டைடாக இருந்திருக்கீங்க. சம்டைம்ஸ் அது யார் பண்ணாங்கன்னு கூட தெரியாது. ஸோ தப்பே பண்ணாத நீங்கள் எதுக்குங்க அதை பற்றி ஓவராக யோசிக்கணும்? இல்லை, அந்த கேவலமான காரியத்தை பண்ணவங்க தானே கேவலமாக யோசிக்கணும். நாம் வந்து ஒரு குட் சோல், நம்ம வந்து ஒரு ட்ரூவான ஒரு சோல். ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம், ஃபீல் பண்ணுவோம். இதை பற்றி வெளியே சொன்னால் நம்மளோட கரியர் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோன்னு யோசிப்போம், நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிப்போம், இனிமேல் இந்த ட்ரெஸ் நம்மளை போட விட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அப்போ கூட வந்து இல்லை அவ்வளோ பெரிய க்ரௌடட் பிளேஸில் அவங்கள போயிட்டு பப்ளிக்காக திட்டினா நல்லா இருக்காது, அரைஞ்சா நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்போம் நாம. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு பர்சன், இவ்வளோ நல்ல ஜென்யூனான பர்சன் நாம எதுக்குங்க அவ்வளோ ஃபீல் பண்ணணும்? நம்ம எதுக்கு அதை யோசிச்சு மைண்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்? சொல்லுங்கள். நம்ம தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் என்ன? அது வந்து ஒரு அன்பிளசண்டான ஒரு இன்சிடென்ட், ஆமாம். அது ஒரு தப்பான இன்சிடென்ட், ஆமாம். பட் லைஃப்பில் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்கல்ல. ஸோ அது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு அப்படியே விட்டுறோம்ல, அந்த மாதிரி இதையும் விடுவோமே. கண்டிப்பாக அது வந்து குறையணும், இதுக்கான வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப மைண்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம், சரிங்களா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை பற்றி வந்து வெளியே பேசவும் தயங்க வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தால் கூட அதை நம்ம மனசு விட்டு பேசணும், வெளியே நம்ம சொன்னோம் அப்படின்னாலே வந்து நமக்கு ஆறுதலாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ், ஓகேங்களா? அதுவும் வந்து இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது வந்து வெளியே சொல்கிறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். அதனாலே நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு வந்து நம்ம இன்னுமே அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஸ் ஆகிறோம். பட் ஏதாவது லைஃப்பில் ஒரு ட்ரஸ்டட் பர்சன் இருப்பாங்க, யாராவது ஒரு அண்ணா இருப்பாங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எதர் இந்த சேம் ஜெண்டர் ஆர் ஈவன் இந்த ஆப்போசிட் ஜெண்டர். அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, ஷேம்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மனசு விட்டு கூட அழுதுருங்க. பட் அன்னைக்கு நைட்டோட அதை முடியட்டும். அடுத்த நாள் ஒரு ஃப்ரெஷ் சோலாக, அடுத்த நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சோலாக, ஒரு புது உயிராக நீங்கள் எந்திரிச்சு வாங்களே தவிர அந்த இன்சிடென்ட் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க. அது மட்டும் தான் எனக்கு, சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த தப்புமே பண்ணல. அண்ட் அதை பற்றி பேசுறது, வாய் விட்டு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மைண்ட்லேருந்து வெளில போகும். அது உங்களை வந்து மென்டலாக டார்மெண்ட் பண்ணாது, உங்களை கஷ்டப்படுத்தாது, சரிங்களா? ஸோ அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுங்கள. ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல போனாலோ, இந்த பஸ்ஸில் போனாலோ, இந்த சிச்சுவேஷனில் இருந்தாலோ ஐ மைட் பி ஹராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இந்த ட்ரெஸ் இனிமேல் போடக்கூடாதுன்னு தோணலாம், இந்த டைமில் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணலாம், இந்த கலர் இனிமேல் எனக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம், இனிமேல் அந்த டியூஷனுக்கு போகக்கூடாது, இனிமேல் அந்த சார் கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அவாய்டன்ஸ், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும், ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும், ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் ஆகிடும், யாருக்கிட்ட வந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கும், எல்லா பசங்களும் அப்படி தான் நம்மளை பார்க்குறாங்களோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைஃபே ஒரு மாதிரி வேறு மாதிரி மாறுங்கல்ல. ஸோ இந்த பதட்டத்தையும் அந்த ஆங்ஸைட்டியையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் நாட் ஈஸி. நான் சொல்கிறேன், ஐ மீன் என் வாயால் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அது ப்ராக்டிக்கலாக வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஒரு டைம் அந்த இடத்துல தப்பான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுங்கும் போது அடுத்த டைம் அதே இடத்துக்கு போகிறப்போ அதே சுச்சுவேஷனில் இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் சொல்ல வரேன், நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க. நீங்கள் எந்த தப்புமே பண்ணல. யூஆர் ஜஸ்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப ரொம்ப நார்மலான நல்ல பர்சன் நீங்கள். ஸோ நீங்கள் தப்பே பண்ணாதப்போ மறுபடியும் எதுக்கு அதே இடத்துக்கு போகவோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை போடவோ, நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பஸ்ஸில் போகவும் நீங்கள் எதுக்கு பயப்படணும், நீங்கள் எதுக்கு ஓவராக யோசிக்கணும்? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? டூ வாட் ஸ்கேர்ஸ் யூ த மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நீங்கள் எதை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்களோ, எதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ, எதை நினச்சி ரொம்ப உங்களுக்கு பயமாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ண தான் அதோட பயம் போகும், அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் போகும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சின்ன வயசில் அது அப்படிங்கிறக்காக நான் லைஃப் லாங் இந்த இன்சிடென்ட் திருப்பி நான் பண்ணவே மாட்டேன், இந்த விஷயத்தை நான் திருப்பி பண்ணவே மாட்டேன்றதுனால உங்களுக்கு தாங்க லாஸ். புரியுதுங்களா? we are all here to live only once. ஒரு தடவை தான் நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. just because one idiotic person harassed you in a bus doesn't mean நீங்கள் மறுபடியும் பஸ்ஸில் போகவே கூடாதுன்னு இல்லை. just because ஒரு நாள் நீங்கள் லேட்டாக வந்தனால ஒரு அன்பிளசண்டான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்கிறதுனால நீங்கள் இனிமேல் லேட்டாக வரக்கூடாதுன்னு இல்லை. அஃப்கோர்ஸ் லேட்டாக வரும்போது வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பார்க்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. பட் நான் சொல்ல வர விஷயம் வேறு. அவாய்டன்ஸ் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் தான் ஹராஸ் பண்ணுவாங்க, இந்த பஸ்ஸில் போனால் தான் ஹராஸ் பண்ணுவாங்க, இதில் போனால் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் பல வருஷங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் கம்மியாகும். அண்ட் அதுக்காக வந்து நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நிறையா ப்ராப்பர் எஜுகேஷன் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அதை பற்றியெல்லாம் நான் இன்றைக்கி பேச வரல. ஒரு விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வரணுங்கிறது மட்டும் தான் என்னோட இன்டென்ஷன் இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அவாய்ட் பண்ண வேண்டாம் எந்த சுச்சுவேஷனையும். உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தப்பான இன்சிடென்ட் நடந்துச்சுங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்துட வேண்டாம்.
இன்னுமே தைரியமாக அந்த சுச்சுவேஷன் மறுபடியும் எதிர்கொள்ளுங்க. இன்னுமே போல்டாக இருங்க, இன்னுமே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமே தவிர அந்த சுச்சுவேஷன் நான் அவாய்ட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மாதிரி இருக்குங்கிறது வந்து ரியல் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். பட் மேபி தேவைப்பட்ட அவங்க கூட யாராவது ஒருத்தரை வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா வந்து உங்க கூட ஒரு ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போங்க. இந்த சுச்சுவேஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்குது, பட் இதை நான் லைஃப் லாங் இந்த ஆங்ஸைட்டி நான் எனக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபியர் அதிகமாகும். திரும்பி அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் எப்போ நீங்கள் அதை தைரியமாக ஒரு தடவை பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த ஃபியர் எல்லாம் போயிடும். ஸோ புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஸோ அந்த ஆங்ஸைட்டியும் வேணாம், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை நினச்சி ஓவராக யோசிக்கவும் வேண்டாம், அதை வந்து மைண்டுக்குள்ள போட்டு இது பண்ணிகிட்டேவும் இருக்க வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்துருச்சு. எஸ், இட் இஸ் அன்பிளசன்ட். எஸ், ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, நம்ம சொசைட்டியில் ஒரு சில இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, ஒரு சில அன்ஃபேரான திங்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் கம்மியாகும், இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பட் அதுக்கு நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாருமே வந்து ப்ராப்பராக அதுக்கு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்க. அண்ட் அந்த விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் வந்து நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். ஸோ வென் சம்மன் கம்ஸ் அண்ட் ஷேர்ஸ், இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் வந்தாங்கன்னா வந்து ப்ளீஸ் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. ட்ரை டு லிசன் டு தெம். அண்ட் உங்களால் முடிஞ்ச ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் அது போதும். அண்ட் அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் பெருசாக இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டே காம் அண்ட் ஸ்டே ரிலாக்ஸ்ட். தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அன்பிளசன்டான இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் தட் டஸ் நாட் டிஃபைன் யுவர் லைஃப் அண்ட் தட் டஸ் நாட் டிஃபைன் எனிதிங். சரிங்களா? நடந்தது ஒரு அன்பிளசன்டான ஒரு இன்சிடென்ட் மட்டுமே. ஒரு சில வினாடிகளோ இல்லை ஒரு சில நிமிடங்கள் நடந்த ஒரு அன்பிளசன்டான ஒரு இன்சிடென்ட், அவ்வளோதான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அண்ட் உண்மையான தைரியம் எதில் இருக்குன்னா வந்து இதுமாரி வந்து இந்த சுச்சுவேஷனை நான் வேறு யாருக்கும் நடக்க விட மாட்டேன், இதுக்கு நான் ஸ்டாண்ட் அப் பண்ண போகிறேன், இதுக்காக வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு சில ஹவர்ஸ் நான் டெடிகேட் பண்ண போகிறேன். அதில் தான் ரியல் தைரியம் இருக்குது. அதுதான் வந்து ரியலான ஒரு ப்ராக்ரஸ் ஒரு க்ரோத்தே தவிர அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுனால வந்து எதுவும் மாற போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வாரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். பட் கண்டிப்பாக அதை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ யாராவது ஒருத்தரோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருந்தாலோ ஐ எம் ஆல்சோ ரியலி சாரி. இந்த பாட்காஸ்ட் மூலமாக, இந்த எபிசோட் மூலமாக. ஸோ எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுக்காகவும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லைஃப்பில் விட்டு கொடுக்காதீங்க. சரியா? எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் தான் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் எந்திரிச்சு நிற்கலைன்னா வேறு யார் நிற்பா சொல்லுங்கள்? ஸோ எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, பெண்மை ரொம்ப ரொம்ப அழகானது. அண்ட் நம்ம கேர்ள்ஸுக்கு நடக்கிற இந்த சின்ன சின்ன அநீதிகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அழகானது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், சேர்ந்து இதுக்காக ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் கூட கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ ரியலி விஷ் இது நிறைய பேர் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நிறைய பேர் கேட்டாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து என் சைட்லேருந்து நான் கேட்குற ஒரு ஹெல்ப் தான். நான் இதயத்தின் குரல் வந்து 135 எபிசோட்ஸுக்கு மேலே பண்ணிட்டேன். 3.25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். பட் யூடியூபர்ஸ் மாதிரி பாட்காஸ்டர்ஸ் எங்களுக்கு ரெவன்யூலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரீச் மட்டும்தான், நாங்கள் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான். பட் எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து தான் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணணும், அது மூலமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கும் அந்த ஆசை தான். இது மூலமாக வந்து இஃப் ஐம் ஏபிள் டு ஏர்ன் சம்திங் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ பட் அது யாரால முடியும்னா உங்களால தான் முடியும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம் பை ஈவன் டொனேட்டிங் ஆஸ் மினிமம் ஆஸ் 10 rupees. ஒரு 10 பேர் 10 ரூபா டொனேட் பண்ணால் கூட தட் இஸ் ஈக்குவல் டு 100 rupees. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் எப்படி எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், என்னோட பேஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் பேபால் மூலமாக டொனேட் பண்ணலாம், ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணலாம், ஆர் buymeacoffee.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து நான் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? என்னோட பேபால் ஐடி மட்டும் நான் சொல்லிடுறேன், paypal.me/Naveen Vigneshwar. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பாய்.